காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2006 ரிலீஸ் ஆன மினேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாரர் ஃபேண்டசி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட கிராமத்திலிருந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு முறையும் 8 பேரை கொண்டு போயிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான அரக்கன் கடவுளுக்கு வந்து பலி கொடுப்பாங்க. அதை எப்படியாச்சும் தடுக்கணும், நம்ம கிராமத்து மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கடவுளை அழிக்கிறதுக்காக கிளம்பி போகிறான். அப்படி போன நம்ம ஹீரோ அந்த அரக்கன் கடவுளை அழிச்சானா இல்லையா, அவங்க கிராமத்து மக்களை அவன் காப்பாத்தினானா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா நமக்கு சொன்ன படம் தான் மினியேச்சர். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குகையை காட்டுறாங்க. அந்த குகைக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்ஷியன்ட் டைம்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து காளமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளா வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த மைனஸ் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராணி, நாம ஏன் கல் சிலையை வந்து நம்ம கடவுளா வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் சிலையோட அந்த ஒரு காளை மாட்டு கூட ஒன்னா சேர்ந்து அவங்க ஒரு அரக்கன் கடவுளை பெற்றெடுத்ததா சொல்றாங்க. அந்த அரக்கன் கடவுளோட உருவமும் பார்த்தீங்கன்னா காளை மாட்டு உருவம் கொண்டது. அது அந்த ராணியோட வயிற்றிலிருந்து கிழிச்சிட்டு வெளியே வந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரக்கன் கடவுள் வந்து இவங்க எல்லாருமே வந்து கடவுளா வணங்குறாங்க அப்படின்னும், ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் அந்த கடவுளுக்கு தான் இவங்க 8 பேரை பலி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்படியே இந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு மலை கிராமத்தை காட்டுறாங்க. இந்த மலை கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கிராமமா இருக்கு. இந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். இந்த கிராமத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆடு மேய்க்க போறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு தியோ. இவன் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஆடு மேய்க்க போறாங்க. அப்படி ஆடு மேய்க்க போகும்போது ஒரு இடத்துல ஒரு சூனியக்கார கிளவிய பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த சூனியக்கார கிளவி வெளியே வந்துட்டா அப்படின்னா அந்த வருஷம் நம்ம கிராமத்திலிருந்து 8 பேரை கூட்டிட்டு போய் பலி கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட உட்காந்து பேசுறான். அவங்க அப்பா தான் அந்த கிராமத்துக்கு ஊர் தலைவர் மாதிரி. அவர்கிட்ட என்ன சொல்றானா, இப்படி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் 8 பேரை நம்ம இழக்க முடியாது, நம்ம கிராமத்தை நாம தான் பாதுகாக்கணும், வர்ற சோல்ஜர்ஸ் கிட்ட நம்ம சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம கிராமத்தை காப்பாற்றணும்னு சொல்ல, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம், நாம அவங்க கிட்ட சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது, அவங்க கேட்கறவங்கள நம்ம கொடுத்து தான் ஆகணும்னு அப்படியே சொல்ல, நம்ம ஹீரோவும் உட்காந்து சோகமா பார்த்துட்டு இருக்கான். அவன் கழுத்துல ஒரு ஸ்டோன் ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருக்கான். அதை எடுத்து பார்க்கறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு கிட்ட போயிருக்கான். அவன் வந்து இவனோட ஃப்ரெண்டு. ஆனா அவளுக்கு பேச்சு வராது, சைன் லாங்குவேஜ் மட்டும்தான். இவன் வந்து இவகிட்ட என்ன பேசுறான் அப்படின்னா, இந்த வருஷம் உன்னையும் என்னையும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னால உயிரோட இருக்க முடியாது, நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்லி இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனோட லவர் கிட்ட பேச, அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அப்பா அப்புறம் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ஏதோ ஒரு கேதர் ஆகி பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம ஊர்ல எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல, அதுக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒருத்தன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க பையனை மட்டும் நீங்க வந்து பாதுகாத்து வச்சுப்பீங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நாங்க பலி கொடுக்கணுமான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் தான் இதுக்கப்புறம் நம்ம கிராமத்தை வழிநடத்தி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த வந்து முடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியா அவனுடைய லவ்வரை நினைச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அவனுடைய லவ்வரை 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பலி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதை அவன் அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்க, அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சா அவன் அப்படியே எழுந்துச்சு நடந்து வரான். நடந்து வரும்போது தூரத்துல இந்த ஓநாய்கள் போறத பாக்குறான். ஓநாய்கள் போறத பார்த்ததுக்கு அப்புறம் அங்க ஆடுகளும் இருக்கு. ஸோ இந்த ஆடுகளை அந்த ஓநாய் கொன்னுரும் அப்படிங்கிறதுக்காக இவன் வேக வேகமா அந்த ஓநாயை கொல்றதுக்காக போறான். அப்படி ஓடி போனாலுமே அந்த ஓநாய் அங்க இருக்கக்கூடிய ஆட்டை சாவடிச்சிருது. இவன் கோவத்துல வேக வேகமா போறான். அங்க போனா அங்க ஒரு மரத்துல இவனுடைய லவ்வர் கழுத்துலயும் இவன் போட்டிருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கும். அதோட டிசைன், அந்த ஒரு டிசைன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல வரைஞ்சிருக்கிறத பார்த்தா அந்த மலைக்கு மேல அந்த ஒரு சூனியக்கார கிளவி நிக்கிறான். அந்த சூனியக்கார கிளவி வந்து நம்ம ஹீரோவையும் கூப்பிடுறா. இவனும் பயப்படாம அப்படியே அந்த சூனியக்கார கிளவி கிட்ட போயிட்டு, அந்த மரத்துல வரைஞ்சிருக்கிறது என் லவர் கழுத்துல போட்டிருந்த டாலரோட சிம்பல் ஆச்சு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த சூனியக்கார கிளவி கிட்ட கேட்டா, அவ என்ன சொல்றானா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய லவ்வரை புடிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவ இன்னும் உயிரோட இருக்கிறதா
சொல்றா. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீ போயிட்டு அவளை மீட்டுட்டு வருவேன்னு சொல்லி அவ உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா. நீ போயிட்டு அந்த பீஸ்ட்டை வந்து சாவடிச்சுட்டு உன் லவ்வரை கூட்டிட்டு வா அப்படிங்கிறத இவ சொல்ல, இவன் ஹீரோவும் வந்து கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோக்கு அவனுடைய லவ்வரோட நினைவுகள் வந்து போகுது. அப்படியே அவன் படுத்துட்டு இருக்க அன்னைக்கு காலையில நம்ம ஹீரோவோட அப்பா வராரு. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே வந்து நல்ல ஒரு நாளா இருக்குன்னு அவரு பேச, அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து என் லவ்வர் வந்து அங்க காத்துட்டு இருக்கா, அவளை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, யார் உனக்கு இதெல்லாம் சொன்னதுன்னு கேட்டா, அந்த சூனியக்கார கிளவி தான் சொன்னா, நான் தான் போய் அந்த பீஸ்ட்டை சாவடிக்கணும்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, இவரு ரொம்பவே கோவப்படுறாரு. நீ தான் இதுக்கப்புறம் இந்த ஊரை வழிநடத்தி கொண்டு போனோம், நீ ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து போக, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆடு மேய்க்கிறதுக்காக ஆடெல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வழியில ஒருத்தன் தைரோ அப்படிங்கிற ஒரு பேர்ல வரான். அவன் அந்த தைரோ அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பிடிக்காது. ஹீரோ கிட்ட சண்டை போடுறான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தூரமா கடல்ல 3 கப்பல் வர்றத பாக்குறாங்க. அந்த கப்பல் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்க கிராமத்துல இருந்து 8 பேரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க எல்லாரும் வேக வேகமா ஓடி போறாங்க. அன்னைக்கு நைட் அந்த கப்பல் வந்து அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து அப்படியே அடிச்சுட்டு 8 பேரை வந்து இழுத்துட்டு போக, அங்க நம்ம ஹீரோ ரொம்ப தூரமா வந்து மலையில இந்த நெருப்பை பத்த வச்சுட்டு உக்காந்துருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இப்ப நம்ம போனாதான் நம்ம லவ்வரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்க, இங்க இவங்க எல்லாரையும் 8 பேரையும் வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது 8வதா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல 8வது ஆளா அவன் போய் நின்னுக்கிறான். இவங்க எல்லாரையும் அவங்க கப்பல்ல ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த கூண்டுல நம்ம ஹீரோ போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்டையும் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்டு வந்து இது யார் இப்படி படுத்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா, ஓ நம்ம தியோவா, நீ எதுக்கு தியோ வந்த அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல அந்த தைரோ அப்படிங்கிறவன் இருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் போயிட்டு அந்த பீஸ்ட்டை கொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன், என் லவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அந்த மொட்டைத்தலையன் தைரோ என்ன சொல்றான்னா, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், அந்த பீஸ்ட்டை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இவங்க அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள போனா அந்த மாட்டு சிலை ஒன்று இருக்கு. நமக்கு அப்பதான் காட்டுறாங்க அதோட உருவத்தை. மனுஷ உருவமும் காளை மாட்டோட தலையும் அதுக்கு வந்து இருக்கு. அங்க ராஜாவும் ராணியும் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ராஜா என்ன சொல்றான்னா, எல்லாரும் எனக்கு முன்னாடி முட்டி போடுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாருமே வந்து முட்டி போடுறாங்க. அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, சரி நம்ம வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாமா, யாரு என்னுடைய காளமாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உணவாக போறீங்க, அந்த 2 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரை வந்து இழுத்துட்டு போய் அங்க நிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ராஜாங்கிறவன் ஒரு 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 வாயு மாதிரி இருக்கு, அதாவது ஒரு வேஃபர் மாதிரி இருக்கு, அதை வந்து சுவாசிக்கிறான். சுவாசிச்சுட்டு அப்படியே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ராணியை கூப்பிடுறான். ராணியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கேஸ் மாதிரி இருக்கு, அதை அவங்க இன்ஹேல் பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்து ஏதோ செடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பலி கொடுக்க போன அவங்க 2 பேருக்கிட்டையும் போய் கிஸ் பண்றாங்க, அவங்கள செடியூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த தைரவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அட்டாக் பண்ணாதான் நம்ம வந்து இவங்க கிட்ட ஜெயிக்க முடியும்னு சொல்லி இவங்க அட்டாக் பண்ண, பட் அந்த வீரர்கள் எல்லாம் இவங்களை விட ஸ்ட்ராங் இல்லையா, இவங்கள அடிக்கிறாங்க. இவங்களை அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ராணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு பலி கொடுக்கறத அப்புறமா வச்சுக்கலாம், இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு கூண்டுல அடைச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. அடைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதாவது ராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்காரிக்கிட்ட இந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்திருக்கான் இல்லையா, அவனை போய் கூட்டிட்டு வா, அவங்கிட்ட நான் கொஞ்சம் டீலிங் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த வேலைக்காரியும் இந்த கூண்டுக்கு வரா. கூண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னை ராணி கூப்பிடுறாங்க தியோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் போறான். நம்ம ஹீரோ அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கேஸ் மாதிரி இருக்கு, அதை அந்த ராணி எடுத்து நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்றா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அவ ராணி வந்து அவனுடைய லவ்வர் மாதிரி தெரியுறான். அப்படியே நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ண நம்ம ஹீரோக்கு புத்தி வந்துடுது. அப்பா அப்படியே அந்த ராணியை கீழே மடக்கி போட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நானும் இங்கிருந்து தப்பிச்சு போகணும், இவன் வந்து என்ன அதே மாதிரியான ஒரு அரக்கனை பெற்றெடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி என்ன வந்து டார்ச்சர் பண்றான், என்ன நீ தான் காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். கண்டிப்பா உங்களை நான் காப்பாத்துறேன்,
பாத்துக்கிறேன், என்ன நீ இப்ப விட்டுரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ராஜா உள்ள வரான். ராஜா உள்ள வந்தா, ஓ நீ எனக்கே வந்து துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராணியை திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ராஜா வந்து ராணி கிட்ட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு ராணி சொல்றாங்க. அப்போ நம்ம ராஜா என்ன சொல்றான்னா, இன்னைக்கு இப்பவே உங்க எல்லாரையும் 8 பேரையும் ஒன்னா அந்த ஒரு பீஸ்டுக்கு, அந்த ஒரு எங்களுடைய கடவுளுக்கு நான் சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேரையுமே கூட்டிட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோவை தலைகீழா கட்டி அந்த குகைக்குள்ள அனுப்புறாங்க. ஒவ்வொரு குகையும் இருக்கு. அந்த ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் இவங்க எல்லாரையும் 8 பேரையும் உள்ள அனுப்புறாங்க. அப்படி எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா அப்படியே கத்துறாங்க இல்லையா, அந்த சத்தத்துல அந்த ஒரு மான்ஸ்டருக்கு காது கேக்குது. அந்த மான்ஸ்டர் வேக வேகமா வருது, ரொம்பவே கொடூரமான சத்தத்தோட. அப்படி வந்து இங்க ஒரு பொண்ணு அது ரொம்பவே கொடூரமா சாப்பிடுது. அப்படி கொடூரமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் அந்த சத்தம் கேக்குது. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ரொம்பவே பயமா இருக்கு. அங்க கட் பண்ணா இங்க இந்த ராஜாவும் ராணியும் காட்டுறாங்க. இந்த ராஜா ராணி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீ ஏன் இப்படி பண்ண, நம்ம 2 பேரும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு பேச நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம 2 பேரும் போயிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ராஜா வந்து நம்ம ராணியை வந்து அப்படியே கூட்டிட்டு போறான். அப்படியே இங்க கட் பண்ணா இந்த குகைக்குள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த வாய் பேச முடியாத ஃப்ரெண்டோட லவர் இருக்கா இல்லையா, அவகிட்ட இருக்கான். அவளால பேச முடியாது. அவ என்ன சொல்றனா, இங்க யாரும் இல்ல, நம்ம போய் நம்ம ஊர் மக்களை கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்கள கண்டுபிடிக்க போக அங்க ஒரு பயந்தாங்கோலி ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருப்பா. அவ அங்க நிக்கிறா. உடனே அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அந்த ஃப்ரெண்டு வந்தா இவங்க 2 பேரும் இங்க தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்புறம் இவங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க நம்ம ராஜாவையும் ராணியும் காட்டுறாங்க. ராஜா ராணியை கூட்டிட்டு வேகமா போக நம்ம ராணி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த குழிக்குள்ள நின்னுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கிறதுக்கு இதுக்குள்ள விழுந்து அந்த பீஸ்டுக்கு இறையாவே நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ராணியும் அந்த ஒரு குகைக்குள்ளேயே கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தி செத்தா இல்லையா, அவளுடைய அந்த ஒரு ரத்தத்தை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வந்து எப்படியாச்சும் அதை சாவடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட அந்த தைரோ அப்படிங்கிறவன் வாயை பொத்தி பின்னாடி இழுக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த வழியில தான் அந்த பீஸ்ட் இருக்கு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அதை இப்ப வெளியே வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யாரையாவது இறையா வைக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து இறையா அங்க போய் உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல இங்க இந்த ராஜாவை காட்டுறாங்க. இந்த ராஜா அந்த கடவுளுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ராணியை மட்டும் எப்படியாச்சும் சாப்பிடாம கொடுத்துரு அப்படின்னு இவன் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஹீரோ இங்க அதுக்கு உணவா வந்து இங்க உட்காந்துருக்கான். அது வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை சாவடிச்சிடலான்னு வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ அங்க வழியில உட்காந்துருக்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று வேகமா வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அதை வந்து தாக்குனா அது பார்த்தா நம்ம ராணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க எல்லாரையும் நான் வந்து காப்பாத்துறேன், தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க, வாங்க நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பயந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, ஒன்னு நாங்க நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இவங்க சொல்றதை நம்ம நம்பித்தான் ஆகணும், வேற ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரொம்பவே வந்து பயந்து போன பொண்ணு என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாரும் போங்க, ஆனா இவ கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறா. அவங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த கொடூரமான அந்த அரக்கன் அந்த மாட்டோட தலை இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வேகமா வந்து இவளை வாயிலே ஒரு குத்தி அந்த இடத்துல சாவடிக்குது. அப்படிங்க கட் பண்ணா இங்க நம்ம ராணியோட அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ லைட் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறான். அதை காட்டிக்கிட்டே இங்க நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து போகும்போது அங்க ஒரு பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க கூட வந்த ஒரு பொண்ணு தான். அவளையும் எழுப்பி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. உங்களை நான் கூட்டிட்டு போறேன் வெளியே, எனக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியும் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ராணியோட அந்த வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ அந்த கதவை ஓபன் பண்ணி விடலாம் அப்படின்னு அந்த கதவு கிட்ட வந்து நின்னா அந்த இடத்துல ராஜா வந்துடுறாரு. ராஜா வந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு
எனக்கே துரோகம் பண்றியா, உனக்கு எப்படி இந்த ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை அங்கேயே சாவடிச்சிடறாரு. இவங்க உள்ள வந்து வேக வேகமா அந்த கதவு கிட்ட வந்து ராணி என்ன சொல்றேன்னா, வேகமா கதவை தரன்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவளை தான் அந்த ராஜா கூட்டிட்டு போயிட்டான்ல, எப்படி கதவை திறப்பான், இவங்க எல்லாம் இங்க சண்டை போட்டுட்டு இருக்க அப்படியே அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கொடூரமான அரக்கன் உள்ள இருந்து வேகமா வர மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்க கூட வந்த இன்னொருத்தவர்தான் அங்க நின்றுட்டு இருப்பான். அவனை அந்த கொடூரமான அந்த ஒரு மினட்டர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து சாவடிக்க இவங்க எல்லாரும் பயந்து ஆளுக்கு ஒரு திசையா ஓடுறாங்க. அந்த ஓடுற டைம்ல இந்த வாய் பேச முடியாத பொண்ணு மினட்டர் மினட்டர் அப்படின்னு சொல்லி சத்தமா கத்த இவளுக்கும் பேச்சு வந்துருது. வேகமா ஓடுறாங்க. அப்படி ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவனோட லவரும் வந்து இங்க அப்படியே பேசுறாங்க, உனக்கு வந்து பேச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த தைரோவையும் இன்னொரு பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவனோட லவர் தான், பட் நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பா. இவன் வந்து இவங்கிட்ட நீ என்னை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டேன்னா நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இங்க சொல்ல, அப்படியே இங்க நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் காட்டுறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து வர அங்க ஒரு புதுசா ஒருத்தனை பாக்குறாங்க. இவன் நம்ம கூட வரவே இல்லையே, இவன் இங்க யாரு, இங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு என்ன சொல்றான்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இங்க இறையா போடுறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஆனா நான் இங்க வந்து மறைஞ்சு இந்த குகைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவன் ஒரு குகை மாதிரி இருக்கு அதுக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஃபயர் எல்லாம் பத்த வச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல நீ யாரு, எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனுடைய லவரை பத்தி கேட்கிறான். ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க அந்த தைரோவையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. நம்ம இங்கிருந்து எப்படியாச்சு சீக்கிரமா வெளியே போனோம் அப்படின்னு இவங்க பேச, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்பவே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ராஜா வந்து இன்னொரு சோல்ஜரையும் கூட்டிட்டு அந்த கதவு கிட்ட வராரு. சரி நான் போயிட்டு என் ராணியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவு கிட்ட வர, அந்த இடத்துல அப்படியே போக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க தான் என் லவர் இருக்கா, அவளை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஓ நீ அந்த சூனியக்கார கிளவி சொல்லி தான் அங்க வந்திருக்கியா, அப்ப நீ எங்களுக்காக வரலையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு உடனே கோவம் வந்து அங்க ஒரு சண்டை நடக்குது. அதே சமயத்துல இங்க இந்த ராஜாவையும் காட்டுறாங்க. இந்த ராஜா ஒரு சோல்ஜரை கூட்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ள வந்துடுறான். வந்து இவன் அவனுடைய ராணி பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்க, அந்த இடத்துல அந்த இடமே அதிர்ற மாதிரி தெரியுது. வேக வேகமா அந்த ஒரு கொடூரமான ஒரு உருவம் வந்து அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து வர, இவங்க இங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட வந்து அது அந்த குகையை உடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ராஜா தான் உள்ள வந்திருக்கான்ல, அவன் வந்து ராணி பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் கத்துறத கேட்டு இந்த ஒரு கொடூரமான உயிரினம் அவங்கள சாவடிக்கலான்னு அங்க போக, இவங்க எல்லாரும் வேக வேகமா அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்படியே அங்க போனா இந்த ராஜா அந்த சோல்ஜரை மட்டும் உள்ள விட்டுட்டு அவன் வெளியே போய் கதவை சாத்திக்கிறான். அடுத்த சீன்ல அங்க இருக்கக்கூடிய அவனோட அந்த லவ்வர் கழுத்துல ஒரு டாலர் போட்டிருப்பா இல்லையா, அது அந்த ஒரு புதுசா இருந்தான் இல்லையா, அவன் இடத்துல கிடைக்குது. என் லவர் இங்க தான் இருக்கா, எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, அப்படியே அங்க இந்த தைரோவையும் அவன் கூட ஒரு பொண்ணு வந்தா இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கீழே இறக்கி விட்ட அந்த இடத்துல இருந்து நம்ம மேலே ஏறிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தைரோ மட்டும் மேலே ஏறிடுறான். இவளால மேலே ஏற முடியல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு சாத்தான் வருது. அந்த ஒரு சாத்தான் கீழே நின்றுட்டு இருக்க, அப்படியே அவன் மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே செத்தும் போறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க லவரை தேடி போறான். அப்படி போனா அந்த இடத்துல ஏதோ கேஸ் மாதிரி இருக்கு. அந்த கேஸ் வந்து இவன் மூச்சு எடுத்து விட்டான் அப்படின்னா இவனுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி வந்து வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து இவன் யாருன்னு தெரியாத மாதிரின்னு நிலைமைக்கு போறான். அப்படி போகும்போது முன்னாடி அவன் லவர் வர மாதிரி இவனுக்கு வந்து கேட்க, இவன் போயிட்டு அவன் லவரை கட்டி பிடிச்சிக்கிறான். இவன் லவரை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா அது வந்து செத்து போன ஒரு பொணம். ஆனா அந்த பொணத்தோட எலும்பு கூண்டை வச்சு தான் அவன் பேசிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம லவர் வந்து செத்து போயிட்டா அப்படிங்கிறது. அப்படியே இங்க ஹீரோவோட ஃப்ரெண்டோட லவரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து எப்படியாச்சும் ஹீரோவை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த லவர், அதாவது இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டோட லவர் சொல்ல, ஓகே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்றான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ போயிட்டு எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போ, நான் ஹீரோக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவளும் போறா. ஆனா போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு கொடூரமான அந்த ஒரு சாத்தான் வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டையும் சாவடிக்குது. இதை வந்து நம்ம ஹீரோ தூரமா இருந்து கேட்கிறான். ரொம்பவே கதறி அழுறான். இதுக்கப்புறமாவது நம்ம கூட இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸையாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி போக இங்க இந்த ராஜாவை காட்டுறாங்க. இந்த ராஜா மேல உட்காந்துக்கிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ
ஹீரோயின் வராங்க, அதாவது நம்ம ராணி வராங்க. ராணி வந்துட்டு அங்கே கீழே விழுந்திருக்கக்கூடிய அங்கே அந்த ஒரு செயினை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய ராஜா வந்து என்னை கடத்திட்டு வந்துட்டான், என்னுடைய நாட்டு மக்களையும் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான், அதே மாதிரி என்னையும் ஒரு குழந்தை பெற்று இந்த மாதிரி ஒரு அரக்கனை பெற்று கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ராணி சொல்ல, எப்படியாச்சும் இதை அழிக்கணும்னு சொல்லி நம்ம ராணி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்கிறான். இந்த குகை ஃபுல்லாக ஒரு கேஸ் வந்து பரவி இருக்கு, அந்த கேஸை எப்படியாச்சும் நம்ம பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மிருகம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த ஒரு கொடூரமான சாத்தானும் வந்துடுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு நெக்லஸையும் எடுத்துக்கிறான். அந்த இடத்துல அந்த தைரோ அப்படிங்கிறவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு போங்க, நான் இதை சாவடிக்கிறேன்னு சொல்ல அவன் போயிட்டு அப்படியே அந்த கொம்புல மாட்டி சாவறான். இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போகிறாங்க. இங்கே தப்பிச்சு வந்தால் அந்த தைரோவும் அந்த ஒரு பொண்ணும் உட்காந்துருந்தாங்க இல்லையா ஒரு தண்ணி, அந்த இடத்துல நம்ம ராணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ எப்படியாச்சும் அதை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்ல அந்த மிருகம் முன்னாடி இருக்கு. அந்த தைரோவை காலி பண்ணிட்டு அப்போ நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை கூப்பிட்றான். அந்த மிருகம் ஓடி வருது. அப்படி ஓடி வரும்போது நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடி போயிட்டு அந்த இடத்துல நெருப்பை பற்ற வச்சு அப்படியே வந்து அதை சாவடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓடி வந்து கீழே அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிடறான். குதிச்சதுக்கு அப்புறமா அந்த இடமே வந்து அப்படியே தீக்கரையாகுது. மேலே இருக்கிறவங்களுக்கும் அந்த கேஸ் வந்து பற்றி மேலே இருக்கிறவங்களையும் அப்படியே வந்து தாக்க இவங்க தண்ணியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த மிருகம் செத்து போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மிருகம் அந்த இடத்துல உயிரோட இருக்கு. நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக ஓடி வர அவன் அந்த மிருகத்தோட ஒரு உடஞ்ச கொம்பு இருக்கும், அதை எடுத்து அதோட வாயிலேயே சொருகி அந்த மிருகத்தையும் சாவடிக்கிறான் நம்ம ஹீரோ. அப்படியே சாவடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவனும் அந்த ராணி மட்டும்தான் இருக்கிறதா நினைப்பான். ஆனால் அங்கே எல்லாருமே வந்து உயிரோட இருப்பாங்க. நம்ம ஹீரோ, ராணி, அப்புறம் அந்த புதுசாக ஒருத்தர் இருந்தான் இல்லையா அவன், அப்புறம் அந்த வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு, இவங்க மட்டும் தப்பிச்சு மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா அந்த ராஜா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ராணி அந்த ராஜாவை வந்து அடித்து சாவடிக்கிறா. சாவடிக்கும் போது தான் சொல்கிறா, இது வந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிறது. ஸோ அங்கே அந்த ராஜாவை சாவடிச்சதுக்கு அப்புறமா இந்த ராணி என்ன சொல்கிறேன்னா, அங்கே அந்த முகமூடி போட்டுட்டு சோல்ஜர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட, இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் சந்தோஷமான ஒரு ஆட்சியை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன், எல்லாரும் இந்த முகமூடியை கலட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ராணி சொல்ல அப்படியே இந்த படமும் வந்து முடியுது. இந்த படம் ஒரு நல்ல ஃபேண்டசி படம். தேங்க்யூ.